நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு டேஸ்டியான மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கேரட்டை திருவி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் அதே அளவில் நம்ம முட்டைக்கோசையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு 1 மினிட் நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவு சின்ன சின்ன பாலாக செஞ்சுக்கோங்க. இப்போ பூரி மாதிரி சைஸில் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பூரி மாதிரி சைஸில் தான் ஷேப் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு எடுத்து செஞ்சுக்கோங்க. நம்ம மாவு தேய்க்கும் போது ரொம்பவே மெல்லிசாக தேய்க்கணும், திக்காக இருக்கக்கூடாது.
அதே மாதிரி நம்ம மாவு தேய்க்கும் போது ஆயிலும் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாவு போட்டு தான் தேய்க்கணும். பேப்பர் மாதிரி மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவுமே இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.